தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற வரிசையில திருமாவளவன் தொகுதிக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். திருமாவளவன் தொகுதியில யார் முன்னிலையில் இருக்காங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம கூட திரு நம்ம கூட திரு முத்துராம் அவர்கள் இருக்காப்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார். நம்ம திருமாவளவன் தொகுதியை பொறுத்தளவு யாரு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு? இப்போ 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு. அவலத்துல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ஆமா. ஏன்டா இப்ப சசிகலா அம்மா வர கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சிவிதா நாச்சியார் ஒரு கேண்டிடேட், ஒரு பெரியவர் தான். ஏன்னா போன வட்டமே 6000 ஓட்டு வித்தியாசத்துல மணிமாறன் தோத்தாரு. இந்த வட்டம் மணிமாறன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன அடிப்படையில அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்னா ஏடிஎம்கே 2ஆ பிரியுது. இவங்க டிடிவி போன வட்டமே அந்த 6000 ஓட்டு 13000 ஓட்டு வித்தியாசம் தான் போன வட்டம் டிடிவி வாங்கினாரு. அந்த ஓட்டவே அந்த ஜீவிதா நாச்சியார் வாங்குவாங்க. ஏன்னா முக்குளத்தோடு ஓட்டு ஃபுல்லா அவங்களுக்கு ஜீவிதா நாச்சியார் கொஞ்சம் வலுவா இருக்கு. இப்ப திருமாவளவன் தொகுதியை பொறுத்தளவுக்கு பரத்னு ஒருத்தர் சுயேட்சை கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாப்புல. நாயுடு சமுதாயம், நாக்கிர் சமுதாயத்தை ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு அவரும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாங்குவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல வரல. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கினாலும் அது இந்த 2 கட்சியோடைய ஓட்டை தான் அவரும் வாங்குவார். அப்படி இருக்க சூழ்நிலை அந்த ஓட்டு யாருக்கு பாதிக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டா டிஎம்கே பாதிக்கும். ஏன்னா அதுல வைகவும் அதுல உள்ள இருக்காரு, தேமுதிகவும் உள்ள இருக்கு. அவங்களுடைய நாயுடு நாயக்கருடைய சமுதாயம் அவங்ககிட்ட பெரும்பாலும் அவங்க 2 கட்சியிலுமே இருக்காங்க. இவர் ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறனால இவங்கள்ட்ட போற ஓட்டு இவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அடிப்படையில இருக்கும்? இல்ல இப்போதைக்கு மணிமாறன் கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துருக்காரு இந்த தொகுதியில. ஏன்டா போன வருஷமே விட்டதுனால இந்த வட்டம் கண்டிப்பா அவர் ஜெயிக்க வாய்ப்பு. என்ன சொல்லி மக்கள்கிட்ட அவங்க ஓட்டு கேட்கிறாங்க? மக்களுக்கு நம்ம இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்காரு ஓரளவு. அதனால இந்த வட்டம் மக்கள் பின்னான அவர் ஜெயிக்க வாய்ப்பு. உங்களுடைய பார்வையில மணிமாறன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, வாழ்த்துக்கள்.